ஹாய் மக்களே, வெல்கம் டு ஸ்வாப் ஸ்ட்ரீட். இன்றைக்கி நம்ம வாங்க ஒரு வீடியோ ஒன்று பார்க்கலாம். பெருசாக வந்து மோட்டிவேஷ்னலாக சொல்கிறதுக்குலாம் ஒன்றுமே கிடையாது. நான் என்ன கோ த்ரூ பண்ணுறேன்றது தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். நான் என்ன ஃபேஸ் பண்ணுறேன், நான் என்ன ஃபேஸ் பண்ணினேன், அண்ட் நான் என்ன வந்து கோ த்ரூ பண்ணி வந்தேன்றதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். நான் உங்களோட ஷேர் பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன லாபம் அப்படிலாம் நீங்கள் வந்து யோசிக்கலாம். கரெக்டு தான். உங்களுக்கு ஒன்றும் லாபம் இல்லைனாலுமே பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஸ்பார்க் க்ரியேட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். நான் என்ன நினச்சேன், நான் என்ன நினைக்கிறேன்றதை உங்ககிட்ட வந்து சொல்லலான்னு ஆசைப்பட்றேன். எப்போவுமே பார்த்திங்கன்னா சேலஞ்சஸ் நம்ம வாழ்க்கையில் நிறைய சேலஞ்சஸ் டே பை டே வந்து நிறைய சேலஞ்சஸ் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். குட்டி குட்டியாகவும் சரி, பெருசாகவும் சரி, எல்லாமே ஒரு சேலஞ்ச் தான் நமக்கு லைஃப்பில் டே பை டே பார்த்திங்கன்னா. அதில் உங்களுக்கு பெரிய சேலஞ்சாக நீங்கள் எடுக்கிறது என்னன்றதாக இருந்தாலும் சரி, சின்னதாக ஒரு சேலஞ்சாக இருந்தாலும் சரி, ஃபேஸ் பண்ணுங்கள். பயந்துடாதீங்க. எதுக்குமே பயந்தீங்கன்னா ரிசல்ட்டே கிடைக்கவே கிடைக்காது. நீங்கள் பயந்து பயந்து இருந்தீங்கன்னா மட்டும்தான் அந்த சேலஞ்சஸ் உங்களை துரத்திக்கிட்டே தான் இருக்கும். அந்த பயம் உங்களை துரத்திக்கிட்டே இருக்கும், உங்களை வாழவே விடாது. அதை எதிர்த்து ஒரு வாட்டி நீங்கள் நின்று அந்த சேலஞ்சை ஃபேஸ் பண்ணி பாருங்கள். அதில் கிடைக்கக்கூடிய அந்த ரிசல்ட் வந்து உங்களுக்கு ஃபேவராக தான் கண்டிப்பாக அமையும். ஸோ வந்து எந்த ஒரு சேலஞ்சு வந்தாலுமே சரி, அக்செப்ட் பண்ணுங்கள். அதை பயந்து அதுக்கு எஸ்கேப் ஆகி அதை வந்து ஓரமாக வச்சுட்டு அடுத்த வேலையை பார்க்கலாம், ஓகே இது எதுக்கு நமக்குன்ற மாதிரி நீங்கள் இருந்துட்டிங்கன்னா இது காலம் ஃபுல்லாக உங்களை துரத்திக்கிட்டே தான் இருக்கும். ட்ரஸ்ட் மை வேர்ட். ஏன்னா நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயங்களில் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இது மாதிரி நீங்கள் நாளைக்கு காலம் கடந்து நின்னும் போது பின்னாடி திரும்பி பார்த்தீங்கன்னா எம்டியாக தான் இருக்கும். ஸோ நம்ம அன்றைக்கே அதை பண்ணியிருக்கலாமோ, அன்றைக்கே அதை பேசியிருக்கலாமோ, அன்றைக்கே அதை செஞ்சுருக்கலாமோன்றது அன்றைக்கே தான். ஓகேவா? ஸோ இன்னிலேருந்து இப்போத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாகவோ இல்லை ஒரு ஸ்பார்க், யாரோ ஒருத்தர் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா உடனே நீங்கள் ஏதாவது ஒரு சேலஞ்சில் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, ஏதாவது ஒரு வேலை பார்க்குறீங்க, எந்த இடமா இருந்தாலும் நான் சொல்கிறது உங்களுக்கு ஒரு ஸ்பார்க் வரணும். அண்ட் ஃபேஸ் த சேலஞ்சஸ். அக்செப்ட் பண்ணுங்கள், அதை ஃபேஸ் பண்ணுங்கள், அதை தைரியமாக கடந்து வாங்க. பயந்தோ ஒடுங்கி பயந்து போய் எந்த இடத்துலையுமே உட்காராதீங்க. அந்த சேலஞ்ச் உங்களை ஒன்றுமே பண்ண முடியாது. என்ன தான் பண்ணணும்னு பார்த்துடலாமே, சரியா? என்ன பண்ண முடியும்? பெருசாக என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது. நம்ம ஃபேஸ் பண்ணி அதை ஓவர் த்ரூ பண்ணி அதை வந்து கரெக்டான இடத்துல வந்து டிஃபீட் பண்ணி வந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களால் அடுத்த விஷயங்கள் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி போக முடியும். இல்லைன்னா இது கமா போட்டு ஃபுல் ஸ்டாப்பே இல்லாமல் ஆகிடும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு இடத்துல யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.